Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papers la ulla numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில 2017 September question paper ல question number 51 ல ஒரு numerical problem கொடுத்திருக்காங்க. Problem என்னன்னா the plates of a parallel plate capacitor have an area of 90 cm square each and are separated by 2.5 mm. If the capacitor is charged by connecting it to a 400 volt supply, how much electrostatic energy is stored by the capacitor? This is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கும். கிவன் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்னுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க. So area of the parallel plate capacitor is equal to 90 centimeter square. இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. இதை வந்து மீட்டர் ஸ்கொயரில் கன்வெர்ட் பண்ணணும். பிகாஸ் மீட்டர் ஸ்கொயர் இஸ் த SI யூனிட் ஆஃப் ஏரியா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 90 இன்ட்டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 to the power minus 2 மீட்டர். இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அதனால் 10 to the power minus 2 இன்ட்டு 10 to the power minus 2 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. D is equal to 2.5 millimeter. இதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். 2.5 இன்ட்டு 10 to the power minus 3 மீட்டர். ஸோ மில்லிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் தீஸ் ஆர் த SI யூனிட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கெப்பாசிட்டர் இஸ் சார்ஜ்டு பை 400 volt சப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. V is equal to 400 volt. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்முலா டு பி யூஸ்ட் electrostatic energy stored in the capacitor E is equal to 1/2 CV square. So this is the formula to find the energy stored in the capacitor. இங்கே Eங்கிறது எனர்ஜி, Cங்கிறது capacitance, Vங்கிறது voltage. ஸோ நமக்கு கெப்பாசிட்டன்ஸினுடைய வேல்யூ தெரிஞ்சால் எனர்ஜியை கண்டுபிடிச்சிடலாம். கெப்பாசிட்டன்ஸினுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா we are going to use the formula C is equal to epsilon 0 A by D. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get E is equal to 1/2 instead of C epsilon 0 A by D into V square. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே epsilon 0 is a permittivity of free space. Permittivity of free space is epsilon 0 உடைய வேல்யூ epsilon 0 is equal to 8.85 into 10 to the power minus 12 C square Newton to the power minus 1 meter to the power minus 2. So this is the value of epsilon 0 permittivity of free space. நமக்கு A உடைய வேல்யூ தெரியும், D உடைய வேல்யூ தெரியும், V உடைய வேல்யூ தெரியும். ஸோ இந்த எல்லா வேல்யூவையும் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get E is equal to 1/2 into 8.85 into 10 to the power minus 12 into area எவ்வளவு 90 into 10 to the power minus 4 divided by D உடைய வேல்யூ distance separation 2.5 into 10 to the power minus 3 V உடைய வேல்யூ 400. ஸோ V ஸ்கொயருங்கிறனால 400 ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get E is equal to 2.55 into 10 to the power minus 6 அப்படின்னு வரும். So unit of energy is joule. So this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.